கண்ணகிக்கு கோவில் வந்து புனரமைக்கணும், அவங்களுக்கான கோவிலை வந்து இன்ன வரைக்கும் யாரும் சரியாக போய் பார்க்க முடியல, ஏதோ வருடத்தில் ஒரு முறை தான் இருமுறை தான் போக முடியும்னு சொல்லி ஒரு கோரிக்கைகள்லாம் வச்சுருக்கீங்க. இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக, யாருக்கிட்ட நம்ம இதை வலியுறுத்துறோன்னா? அதாவது இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இன்று நேற்று நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டமில் தொடர்ந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கோம். இது ஒரு முடிவு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இன்று சென்னையில் வந்து கண்ணகியினுடைய தமிழர்களுடைய அடையாளமாக விளங்கக்கூடிய நம்முடைய கண்ணகி தெய்வத்தினுடைய கால் சிலமை ஏந்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்தி கொண்டிருக்கோம். நம்முடைய கண்ணகி திருக்கோயிலானது தேனி மாவட்டம் தமிழக எல்லை பகுதியில் அந்த திருக்கோயிலானது அமைந்திருக்கிறது. இது சேரன் செங்குட்டுவனால் 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயில். இன்றைக்கி வந்து நம்மளால் 2000 கோயில் கட்ட முடியும், ஆனால் 2000 ஆண்டுக்கு முன்பு போய் ஒரு கோயிலை நம்மளால் கட்ட முடியுமா? முடியாது. அது வந்து தமிழர்களுடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய அடையாளம். அந்த தமிழர்களுடைய அடையாளம் அங்கே சிதலமடைந்து வருகிறது. அந்த கோயிலை புனரமைப்பு செய்து மிகப்பெரிய அளவிலே கும்பாபிஷேகம் நடத்திட வேண்டும் என்று மாநில மத்திய அரசுகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய அளவிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி வருகின்றோம். தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை சார்பில் பல்லாயிரக்கணக்கான கோயில்களில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம், பழைய கோயில்களோட சொத்துக்களை மீட்டெடுத்திருக்கோம், புனரமைப்பு பணிகள் செய்திருக்கோம்னு சொல்கிறாங்க. கண்ணகி கோயிலிடம் ஏன் அந்த கோயிலை வந்து புனரமைக்க மாட்டாங்க, ஏன் அதற்கான செலவினங்களை செய்ய மாட்டாங்க, என்ன நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? இதில் இரு மாநில பிரச்சனை வந்து இருக்குங்க. எல்லை வந்து சரியாக வரையறுக்கப்படலை அப்படின்னு இரு மாநில பிரச்சனை இருக்குது. தமிழக அரசு வந்து முன்னேற்பாடாக செல்லும் பொழுது கேரள அரசு வந்து வழக்குக்கு போயிடுறாங்க. அப்போ இரு மாநில அரசுகளுக்கு எல்லை பிரச்சனை இருக்குன்னா மத்திய அரசு தலையிடு அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்கிறோம். மத்திய அரசு தலையிடணும். தமிழக அரசும் வலுவுடன் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்ணகி கோயிலை முன்வைக்காமல் யாரும் ஆட்சிக்கு வர முடியாதான் எங்களுடைய கோரிக்கை. கம்யூனிஸ்ட் தான் அங்கே ஆண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா திமுக தலைவருக்கும் அந்த முதலமைச்சர் நல்ல ஒரு நெருங்கிய நண்பர்களாகவே பழகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கோரிக்கையை அவங்க முன்வைக்கலாம்ல? நிச்சயமாக இப்போ நாங்கள் நடத்தக்கூடிய கண்ணகி கால் சிலம்பை ஏந்தி வலுவான போராட்டங்கள் மூலம் தமிழக அரசுக்கும் கேரள அரசுக்கும் செவிக்கு எட்டக்கூடிய அளவில் இந்த போராட்டம் இருக்கும். நிச்சயமாக விடிவு ஏற்படும் என்று நம்புகின்றோம். சென்னையில் மட்டும்தான் இந்த போராட்டமா, இல்லை தமிழகம் முழுவதும் நடத்த போறீங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ஏற்கனவே நாங்கள் 2 போராட்டங்களை தேனி மாவட்டத்தில் நடத்தியிருக்கோம். இப்போ தொடர் கவன ஈர்ப்பு போராட்டமாக தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி கண்ணகி பிறந்த பூம்புகார் மண்ணிலிருந்து கண்ணகி தெய்வமாக வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய தமிழக எல்லை பகுதியான பளியங்குடி வரை தொடர் போராட்டங்களை நடத்த இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் போராட்டம் பண்ணியிருக்கீங்க. தமிழக அரசுக்கு இது போல மனு கொடுத்துருக்கீங்களா, இல்லை மத்திய அரசுக்கு மனு கொடுத்துருக்கீங்களா? எதை முன்னிறுத்துறீங்க அவங்ககிட்ட? இல்லை, மத்திய மாநில அரசு இரு அரசுகளுக்குமே நாங்கள் வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து நமது மக்கள் முன்னேற்ற கழகம் கொள்கை தலைவராக மாவீரர் நேதாஜியை வந்து ஏற்றிருக்கோம். மக்களுக்கு வந்து ஒரு விடிவு ஏற்படணும்னா வலிமையுடன் போராட்டங்கள் மூலமாக தான் இந்த மக்களுக்கான உரிமையை பெற்றுத்தர முடியும் என்றால் அந்த வலிமையுடன் போராட்டத்தை நடத்தி இந்த மக்களுக்கான தமிழ் மக்களுக்கான அதிகாரத்தையும் உரிமையும் பெற்றுக் கொடுக்க நமது மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடும். இது நாள் வரைக்கும் எத்தனை நாட்கள் அனுமதிக்கிறாங்க கோவிலில்? நீங்கள் எத்தனை நாட்கள் கூடுதலாக கேட்குறீங்க? அதாவது கோயில் வந்து ஒரு காலத்தில் வந்து 1 வாரம் தரிசனத்துக்கு வழிவிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் ஆக்குனாங்க. அதுக்கு பின்னாடி இப்போ 1 நாள் ஆக்கி அந்த 1 நாளும் காலையில் வந்து ஒரு 7 மணிக்கு தரிசனத்துக்கு அனுமதி கொடுத்து விட்டு ஒரு 2 மணிக்கெல்லாம் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறதில்ல, மக்களை வந்து அனுப்புறதில்லை. இது 5 மணி நேரம் 6 மணி நேரமாக குறைந்து கொண்டு இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் 3 நாட்கள் அம்மனை தரிசனம் செய்யக்கூடிய வழிவகை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைத்திருக்கோம். மேலும் உங்களோட முக்கிய கோரிக்கை என்னவா இருக்குது? கண்ணகி கோயிலுக்கு என்ன பண்ணணும் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும்? அதாவது பாதையை வந்து தமிழக எல்லை வழியாக பாதையை சீரமைக்க வேண்டும். கும்பாபிஷேகம் அதாவது தமிழர்களுடைய அடையாளம், தமிழர்களுடைய பாரம்பரிய சின்னம் கண்ணகி தெய்வ தமிழ் கடவுள், அதுவும் முதல் பெண் தெய்வம். அந்த முதல் பெண் தெய்வத்துக்கு திருக்கோயிலே இந்தியாவிலே மிக பிரமாண்டமான ஒரு திருக்கோயிலாக மாநில மத்திய அரசுகள் இணைந்து அந்த திருக்கோயிலை கட்ட வேண்டும். இது உலகமெங்கும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களின் அடையாளமாக நம்மளுடைய தேனி மாவட்டத்தின் தமிழக எல்லையில் அமைந்துள்ள மங்களதேவி கண்ணகி திருக்கோயில் அமைந்திட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. பேசும்போது அயோத்தி ராமர் கோயிலையும் குறிப்பிட்டிருந்தீங்க. இல்லை, அயோத்தி ராமர் கோயிலை கட்டப்பட்டு விட்டது. நம்மளுடைய கண்ணகி திருக்கோயில், அதுவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த திருக்கோயில். அந்த திருக்கோயிலும் கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.